ஓம் சாந்தி. இன்றைய அழகான முரளியில் அற்புதமாக பாபா என்ன சொல்ல வராருன்னு பார்க்கலாம் வாங்க. எப்படி பாம்பு தன்னுடைய சட்டையை கலட்டி போட்டுட்டு போகுதோ அதுக்கப்புறம் அந்த சட்டைக்கு வேல்யூ இல்லையோ, அதே போல் சத்யுகத்தில் பாருங்கள் 150 ஆண்டுகள் ஆயுள் முடிந்த உடனே ஒரு சரீரத்தை விட்டுட்டு ஆத்மா இன்னொரு சரீரம் எடுக்குது. அந்த இறந்து போன சரீரத்தை என்ன பண்ணுவாங்கன்னா சண்டாளர்கள் கையில் கொடுத்துருவாங்க, அவங்க எரிச்சிருவாங்க. அதே போல தான் அந்த உடம்புக்கு கூட வேல்யூ இருக்காது அதுக்கப்புறம் அப்படின்னு பாபா புரிய வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாபா சொல்கிறாங்க, இந்த உலகத்தில் பாருங்கள் இறந்ததுக்கப்புறம் எத்தனை மாலை மரியாதைகள் நிறைய விஷயங்களில் பணத்தை விரயம் பண்ணுறாங்க. ஆனால் அங்கெல்லாம் எதுவுமே இருக்காது சத்யுகத்தில் அப்படிங்கிற விஷயத்த பாபா புரிய வைக்கிறாங்க. அடுத்து பாபா சொல்கிறாங்க, பிரம்மா பாபா வீடு வாசலெல்லாம் கொடுத்துட்டாரு, அதனால் லக்ஷ்மி நாராயணன் ஆயிட்டாரு, அப்படியெல்லாம் கிடையாது. பிரம்மா பாபா கூட ரொம்ப கடுமையான முயற்சி பண்ணி தான் அந்த நிலையை அடைஞ்சிருக்காரு. இதை நாம் ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு ஆத்மா பரந்தாமத்திலிருந்து கடைசியில் பூமிக்கு வரக்கூடிய பார்ட்டு கூட ஆத்மாக்கு இருக்கும். அந்த மாதிரி ஆத்மாக்கள் எந்த சுகத்தையும் அனுபவித்திருக்க மாட்டாங்க. சத்யுகம் திரேதா யுகத்தில் அளவற்ற சுகம் இருந்துச்சு. அந்த ஆத்மாவுக்கு என்ன சுகம் கிடைக்கும் அப்படிங்கிறத பாபா புரிய வைக்கிறாங்க. இந்த உலகத்தில் ஹடயோகத்தினாலையும் பிராணயாமத்தினாலையும் சாந்தி கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. பாபா இன்னைக்கு முரளியில் சொல்கிறாங்க, இந்த மாதிரி கொஞ்சம் சாந்தியெல்லாம் காக்கை எச்சத்திற்கு சமமானது அப்படின்னு சொல்கிறாரு. எப்பவுமே பாபா சுகத்துக்கு சொல்லுவாங்க, இந்த இடத்துல சாந்திக்கு சொல்கிறாரு இன்னைக்கு முரளியில். அப்போது நம்ம உண்மையான அமைதி உண்மையான சுகம் எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அப்புறம் நம்ம கிளாஸுக்கு வரோம், முரளி கேட்குறோம் அப்படிங்கும்போது நம்ம மற்றவங்கள பார்க்கக்கூடாது. இவங்களே இப்படி இருக்காங்க, இவ்வளோ வருஷம் இருந்த இவங்களே இப்படி இருக்காங்க, அந்த மாதிரிலாம் பார்க்கக்கூடாது. ஏன் அப்படின்னா யார் என்னென்ன பதவி அடைய போகிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவர்களுடைய பாகம் இருக்குது. இதை நம்ம ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும். நாம் ராஜாவாவதற்கான முயற்சியை மேற்கொள்ளணும். அதனால் யார் என்ன செய்தாலும் அதை நம்ம பார்க்கக்கூடாது. பாபாவுக்கு சர்வீசபிள் குழந்தையாக நம்ம இருக்கணும். பாருங்க, இது போல பல நல்ல விஷயங்களை பாபா இன்றைய முரளியில் விரிவாக சொல்லியிருக்காங்க. வாங்க இன்றைய முரளியை விரிவாக கேட்கலாம். 8/10/2024 காலை முரளி பாப் தாதா மதுபன். தலைப்பு: இனிமையான குழந்தைகளே, புத்தியை ரீஃபைன் அதாவது தூய்மையாக ஆக்க வேண்டும் என்றால் ஒரு தந்தையின் நினைவில் இருங்கள். நினைவின் மூலமாகத்தான் ஆத்மா தூய்மையாக ஆகிக்கொண்டே போகும். கேள்வி: தற்சமயம் மனிதர்கள் தங்களது நேரம் மற்றும் பணத்தை எவ்வாறு வீணாக்கிக் கொண்டிருக்கிறார்கள்? பதில்: யாராவது சரீரம் விடும் பொழுது அவர்களுக்கு பின்னால் எவ்வளவு பைசாவை செலவு செய்து கொண்டே இருக்கிறார்கள். சரீரத்தை விட்டு சென்று விட்டார் என்றால் அதற்கு எந்த மதிப்பும் இல்லை. எனவே அதற்கு பின்னால் என்னவெல்லாம் செய்கிறார்களோ அதில் தங்களது நேரம் மற்றும் பணத்தை வீண் செய்கிறார்கள். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். இவரும் கூட அவ்வாறே கூறுகிறார் அல்லவா? அதாவது பிரம்மா பாபாவை பாபா சொல்றாங்க. பிறகு தந்தை என்றாலும் சரி, தாதா அதாவது பிரம்மா என்று கூறினாலும் சரி, தாதா கூட ஆன்மீக தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு இறந்த காலம், நிகழ்காலம் மற்றும் எதிர்காலத்தை பற்றிய இந்த ஞானத்தை கூறுகிறார் என்பார். உண்மையில் சத்யுகம் முதற்கொண்டு திரேதா கடைசி வரை என்ன ஆகியது என்பதே முக்கியமான விஷயமாகும். மற்றபடி துவாபர கலியுகத்தில் யார் யார் வந்தார்கள், என்ன நடந்தது, அது பற்றிய சரித்திரம் பூலோகமோ நிறைய உள்ளது. சத்யுகம் திரேதா பற்றிய எந்த ஒரு சரித்திரமோ பூலோகமோ இல்லை. மற்ற எல்லாருடைய சரித்திர பூலோகம் உள்ளது. மற்றபடி தேவி தேவதைகளை லட்சக்கணக்கான வருடங்களுக்கு முன்னால் எடுத்து சென்று விட்டார்கள். இது எல்லையில்லாத அறிவீனம் ஆகும். நீங்கள் கூட எல்லையில்லாத அறிவீனத்தில் இருந்தீர்கள். இப்போது கொஞ்சம் கொஞ்சம் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். ஒரு சிலரோ இப்போதும் கூட ஒன்றும் புரியாமல் உள்ளார்கள். நிறைய புரிந்து கொள்ள வேண்டியுள்ளது. தந்தை அபுவின் மகிமை பற்றி புரிய வைத்துள்ளார். இது பற்றிய சிந்தனை செய்ய வேண்டும். உங்களுடைய புத்தியில் வர வேண்டும். நீங்கள் இங்கு அமர்ந்துள்ளீர்கள். உங்களுடைய நினைவார்த்தமான தில்வாலா கோவில் எப்பொழுது அமைக்கப்பட்டது? 1250 வருடங்கள் ஆகிறது என்று கூறுகிறார்கள். மீதம் எவ்வளவு ஆண்டுகள் இருந்தன? 3750 வருடங்கள் இருந்தன. எனவே அவர்கள் கூட இப்போதைய நினைவார்த்தம் மற்றும் வைகுண்டத்தின் நினைவார்த்தம் அமைத்துள்ளார்கள்.
கோவிலை கட்டுவதில் கூட போட்டி இருக்கிறது அல்லவா? ஒருவரை விட மற்றவர் நல்லதாக கட்டுவார்கள். இப்போதோ கட்டுவதற்கு பைசாதான் எங்கே உள்ளது? பைசாவோ நிறைய இருந்தது. அதனால்தான் சோம்நாத்தின் கோவில் எவ்வளவு பெரிதாக அமைத்தார்கள். இப்போதோ அமைக்க முடியாது. ஆக்ரா போன்ற இடங்களில் அமைத்து கொண்டு இருக்கிறார்கள் என்றாலும் கூட அவையெல்லாம் வீணாகும். மனிதர்களோ இருளில் உள்ளார்கள் அல்லவா? அவர்கள் அமைத்து முடிப்பதற்குள் விநாசம் கூட வந்துவிடும். இந்த விஷயங்களை யாரும் அறியாமல் உள்ளார்கள். இடிக்கிறார்கள் மற்றும் கட்டிக்கொண்டே இருக்கிறார்கள். பைசா இலவசமாக வந்து கொண்டே இருக்கிறது. எல்லாமே வீணாகிக் கொண்டே இருக்கிறது. எல்லாம் வீண். யாராவது இறந்தால் எவ்வளவு நேரத்தை வீணடிக்கிறார்கள். நாம் எதுவும் செய்வதில்லை. ஆத்மாவோ சென்று விட்டது. மற்றபடி தோளினால் என்ன பயன்? பாம்பு தோலை உரித்து விடுகிறது. அதற்கு ஏதாவது மதிப்பு உள்ளதா என்ன? எதுவும் இல்லை. பக்தி மார்க்கத்தில் தோலுக்கு மதிப்பு உள்ளது. ஜட சித்திரங்களுக்கு எவ்வளவு பூஜை செய்கிறார்கள். ஆனால் இவர்கள் எப்பொழுது வந்தார்கள், எப்படி வந்தார்கள் என்று எதுவும் தெரியாது. இதற்கு பூத பூஜை என்று கூறப்படுகிறது. உதாரணமாக இந்த லக்ஷ்மி நாராயணன் சொர்க்கத்தை ஆட்சி புரிந்து கொண்டிருந்தார்கள். நல்லது. 150 வருடங்களின் ஆயுள் முடிந்துவிட்டது. சரீரத்தை விட்டு விட்டார்கள். அவ்வளவுதான். சரீரமோ எதற்கும் பயனற்றதாக ஆகிவிட்டது. அதற்கு அங்கு என்ன மதிப்பு இருக்கும்? ஆத்மா போய்விட்டது. சரீரத்தை சண்டாளன் கையில் கொடுத்து விட்டார்கள். அங்கிருக்கும் பழக்க வழக்கப்படி எரித்து விடுவார்கள். அப்படியின்றி பெயர் புகழடைய செய்வதற்காக அதனுடைய மண்ணை எடுத்து தூவுவார்கள் என்பதல்ல. ஆனால் இங்கே எவ்வளவு செய்கிறார்கள். பிராமணர்களுக்கு உணவளிக்கிறார்கள், இது செய்கிறார்கள். இது எதுவும் இருக்காது. தோலோ எதற்கும் உதவாததாக ஆகிவிடும். தோலை எரித்து விடுகிறார்கள். மற்றபடி படங்கள் உள்ளது. அது கூட மிக சரியான படங்கள் கிடைக்க முடியாது. இந்த ஆதி தேவனின் கல்லினுடைய விக்கிரகம் மிக சரியாக அக்யூரேட்டாக உள்ளதா என்ன? பூஜை ஆரம்பமாகும் போது அப்போதிருந்த கல்லினுடையதாகும். உண்மையில் என்ன இருந்ததோ அது எரிந்து முடிந்து விட்டது அல்லவா? பிறகு பக்தி மார்க்கத்தில் இவை வெளிப்பட்டுள்ளது. இந்த விஷயங்கள் பற்றி கூட சிந்தனையோ எழுகிறது அல்லவா? அபுவின் மகிமையை நல்ல முறையில் நிரூபிக்க வேண்டும். நீங்களும் இங்கு அமர்ந்துள்ளீர்கள். இங்குதான் தந்தை முழு உலகத்தை நரகத்திலிருந்து சொர்க்கமாக ஆக்கி கொண்டிருக்கிறார். எனவே இதுதான் எல்லாவற்றையும் விட உயர்ந்ததிலும் உயர்ந்த தீர்த்தமாகும். இப்போது இந்த பாவனை இல்லை. ஒரு சிவனிடம் மட்டும் பாவனை உள்ளது. எங்கு சென்றாலும் சிவனின் கோவில் அவசியம் இருக்கும். அமர்நாத்தில் கூட சிவனுடையதுதான் உள்ளது. சங்கரன் பார்வதிக்கு கதை கூறினார் என்கிறார்கள். அங்கோ கதையின் விஷயமே கிடையாது. மனிதர்களுக்கு எதுவும் புரியவில்லை. இப்போது உங்களுக்கு அறிவு வந்துள்ளது. இதற்கு முன்பு தெரிந்திருந்ததா என்ன? இப்போது பாபா அபுவை பற்றி எவ்வளவு மகிமை செய்கிறார். எல்லா தீர்த்தங்களிலும் இது மகான் தீர்த்தமாகும். பாபா நிறையவே புரிய வைக்கிறார். ஆனால் நெருங்கிய குழந்தைகளின் புத்தியில் பதிந்தால்தானே. இப்போதோ தேக அபிமானம் நிறைய உள்ளது. ஞானமும் மிகவும் நிறைய வேண்டும். மிகவுமே தூய்மை வர வேண்டியுள்ளது. இப்போது ஒருவருக்கு யோகத்தில், அதாவது பாபாவுடைய நினைவில் இணைவது மிகவும் கடினமாக உள்ளது. யோகத்துடன் கூடவே ஞானமும் வேண்டும். அப்படியின்றி யோகத்தில் மட்டுமே இருப்பது என்பதல்ல. யோகத்தில் ஞானம் அவசியம் வேண்டும். டெல்லியில் ஞான விஞ்ஞான பவன் என்ற பெயர் வைத்துள்ளார்கள். ஆனால் அதன் பொருள் என்ன என்பதை புரிந்துள்ளார்களா என்ன? ஞானம் விஞ்ஞானம் ஒரு நொடியினுடையது ஆகும். சாந்திதாமம் சுகதாமம். ஆனால் மனிதர்களிடம் சிறிதளவும் புத்தி இல்லை. பொருளை புரிந்துள்ளார்களா என்ன? சின்மயானந்தர் ஆகிய எவ்வளவு பெரிய பெரிய சந்நியாசிகள் உள்ளார்கள். கதை கூறுகிறார்கள். அவர்களுக்கு எவ்வளவு ஏராளமான சீடர்கள் உள்ளார்கள். எல்லோரையும் விட ஜகத்தின், அதாவது உலகத்தின் குருவோ ஒரே ஒரு தந்தை ஆவார். தந்தை மற்றும் ஆசிரியரை விட குரு பெரியவராக இருப்பார். ஒரு பெண் ஒரு பொழுதும் இரண்டாவது கணவனை ஏற்க மாட்டாள். அதே போல குருவும் இன்னொருவரை ஏற்கக்கூடாது. ஒரு குருவை ஏற்றுக்கொண்டீர்கள். அவர்தான் சக்தி அளிக்க வேண்டும் என்றால் பிறகு மற்ற குருக்கள் எதற்காக? சத்குருவோ ஒரே ஒரு எல்லையில்லாத தந்தை ஆவார். அனைவருக்கும் சத்கதி அளிப்பவர் அவரே. ஆனால் இந்த விஷயங்களை நிறைய பேர் முற்றிலும் புரிந்து கொள்வதில்லை.
இப்பொழுது ராஜதானி ஸ்தாபனை ஆகிக் கொண்டிருக்கிறது. எனவே வரிசை கிரமமாக இருப்பார்கள் அல்லவா என்று தந்தை புரிய வைத்துள்ளார். ஒரு சிலரோ சிறிதளவு கூட புரிந்து கொள்ள முடியாமல் உள்ளார்கள். நாடகத்தில் அவர்களது பாகமே அவ்வாறு உள்ளது. ஆசிரியராலோ புரிந்து கொள்ள முடியும். எந்த சரீரத்தின் மூலம் புரிய வைக்கிறாரோ அவருக்கும் தெரிந்திருக்க கூடும். இதுவோ வெள்ளத்திற்கும் தெரியும், அந்த வெள்ளம் இருக்கும் கோணிப்பைக்கும் தெரியும். வெள்ளம் என்று சிவபாபாவிற்கு கூறப்படுகிறது. அவர் அவருடைய நிலை பற்றி அறிந்துள்ளார். யார் எவ்வாறு படிக்கிறார்கள், எவ்வளவு சேவை செய்கிறார்கள் என்பதை ஒருவருடைய படிப்பின் மூலம் புரிந்து கொள்ள முடியும். எந்த அளவு பாபாவின் சேவையில் வாழ்க்கையை பயனுள்ளதாக ஆக்குகிறார்கள். அப்படியின்றி இந்த பிரம்மா வீடு வாசலை விட்டு விட்டார், எனவே லக்ஷ்மி நாராயணன் ஆகிறார் என்பதல்ல. உழைக்கிறார் அல்லவா, இந்த ஞானம் மிகவும் உயர்ந்ததாகும். பிரம்மா பாபா வீடு வாசலெல்லாம் விட்டுட்டாரு, அதனால தான் லக்ஷ்மி நாராயணன் ஆனாரு, அப்படி கிடையாது. பிரம்மா கூட ரொம்ப கடுமையான முயற்சி பண்ணாரு. நமக்கு வர டெஸ்ட் பேப்பர்லாம் விட பிரம்மா பாபா தான் ஃபஸ்ட்டு நிறைய டெஸ்ட் பேப்பரை பாஸ் பண்ணியிருக்காரு. அதனால் பாபா கூட பாபாவை நினைப்பதற்கு ரொம்ப 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 முயற்சி பண்ணியிருக்காரு. யாராவது தந்தையின் கட்டளையை மீறுபவராக ஆகிறார்கள் என்றால் ஒரே அடியாக கல்லாகி விடுகிறார்கள். இது இந்திர சபையாகும் என்பதை பாபா புரிய வைக்கிறார். சிவபாபா ஞானமழை பொழிகிறார். அவருடைய கட்டளையை மீறினார்கள் என்றால் கல் புத்தி ஆகிவிட்டார்கள் என்று சாஸ்திரங்களில் எழுதப்பட்டுள்ளது. அதே போலதான் நம்ம பாபா ஸ்ரீமத் கொடுத்துருக்காங்க. அதை மீறி நடக்கும்போது கண்டிப்பாக நம்ம புத்தி கல்லாகிறோம். அப்போ புத்தி கல்லாச்சு அப்படின்னா நமக்கு ஞானம் உள்ள போகாது, பாபாவை நினைக்க முடியாது, நம்ம சத்கதி அடைய முடியாது. அதனால் எப்பொழுதுமே பாபா கூறக்கூடிய உயர்ந்த வழியான ஸ்ரீமத் படி நம்ம நடக்கணும். எனவே பாபா எல்லோருக்கும் எழுதி கொண்டே இருக்கிறார். யாரையுமே மிகவும் கவனத்துடன் அழைத்து வாருங்கள். அப்படியின்றி விகாரி தூய்மையற்றவர்கள் இங்கு அமர்வது கூடாது. பாபா மதுபனுக்கு சொல்றாங்க, தூய்மையானவர்களை மட்டும்தான் கூட்டிட்டு வரணும், விகாரிகளை நீங்கள் அழைத்துட்டு வரக்கூடாதுன்னு சொல்றாரு. இல்லை என்றால் அழைத்து வரும் பிராமணி மீது தோஷம் ஏற்படும். இது போன்று யாரையும் அழைத்து வரக்கூடாது. மிகப்பெரிய பொறுப்பு உள்ளது. மிகவும் உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை ஆவார். உங்களுக்கு உலக ராஜ்யாங்கத்தை அளிக்கிறார். எனவே அவர் மீது எவ்வளவு மதிப்பு வைக்க வேண்டும். நிறைய பேருக்கு நண்பர்கள், உறவினர்கள் ஆகியோர் நினைவிற்கு வருகிறார்கள். தந்தையின் நினைவு இருப்பதில்லை. உள்ளுக்குள்ளேயே மூச்சு திணறிக்கொண்டே இருக்கிறார்கள். இது அசுர உலகம் என்பதை தந்தை புரிய வைக்கிறார். இப்போது தெய்வீக உலகம் உருவாகிறது. நமது லட்சியம் இதுவாகும். இந்த லக்ஷ்மி நாராயணன் ஆக வேண்டும். என்னவெல்லாம் படங்கள் உள்ளனவோ அவர்கள் அனைவர் பற்றிய வாழ்க்கை சரித்திரத்தை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். மனிதர்களுக்கு புரிய வைப்பதற்காக எவ்வளவு உழைப்பு செய்யப்படுகிறது. இவர் கொஞ்சம் நல்ல புத்திசாலி ஆவார், இவரோ ஒன்றும் புரிந்து கொள்ளவில்லை என்று நீங்களும் புரிந்து கொள்ளக்கூடும். குழந்தைகளாகிய உங்களிலும் யார் எந்த அளவு ஞானம் எடுத்துள்ளீர்களோ அதற்கேற்பத்தான் சேவை செய்து கொண்டிருக்கிறீர்கள். கீதையின் பகவான் பற்றியதே முக்கியமான விஷயமாகும். சூரிய வம்ச தேவி தேவதைகளுடையது இது ஒரே ஒரு சாஸ்திரமாகும். தனித்தனியானது கிடையாது. பிராமணர்களுடையதும் தனியானது கிடையாது. இது மிகவும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். இந்த ஞான மார்க்கத்தில் கூட போக போக ஒருவேளை விகாரத்தில் விழுந்து விட்டார்கள் என்றால் ஞான திசை மாறிவிட்டது போலாகிவிடும். மிகவும் நல்லவர்கள் போய் விகாரி ஆனார்கள், பின் கல் புத்தியினர் ஆகிவிட்டார்கள். இதில் மிகவும் அறிவு வேண்டும். தந்தை புரிய வைப்பதை மீண்டும் அசை போட வேண்டும். இங்கோ உங்களுக்கு மிகவும் சுலபம். எந்த ஒரு சிக்கலான வேலையும் குழப்பமும் கிடையாது. பாபா சொல்றாங்க, இப்படி பசு அசை போடுது, அசை போட அதற்கு சக்தி கிடைக்குது. அதுபோல ஞானத்தை ரொம்ப நல்லா அசை போடணும், விசார் பண்ணணும்னு பாபா சொல்றாங்க. தனிமையின் நிலைமை அமைந்துள்ளது. தந்தையோ பிறகு குழந்தைகளை முயற்சி செய்ய வைத்து கொண்டே இருக்கிறார். இந்த பாபாவும் புருஷார்த்தி, அதாவது முயற்சி செய்பவர் ஆவார். பிரம்மா பாபா சொல்றாரு, அவரும் முயற்சி பண்றாரு. புருஷார்த்தம் செய்ய வைப்பவரோ தந்தை ஆவார். இந்த இடத்துல சிவ பாபாவை சொல்றாங்க. இதில் சிந்தனை கடலை கடைய வேண்டும், ஞான மனனம் வேண்டியுள்ளது. தந்தை குழந்தைகளின் கூட அமர்ந்துள்ளார். யார் முழுமையாக விரல், அதாவது ஒத்துழைப்பு கொடுக்கிறார்களோ அவர்களைத்தான்
சர்வீசபிள், அதாவது சேவை செய்யக்கூடிய குழந்தைகள் என்று கூறுவார்கள். மற்றபடி மூச்சு திணறுபவர்களோ முடியாதவர்கள், அதாவது தீமை ஏற்படுத்துகிறார்கள். அதாவது மனசுக்குள்ள பாபாவை நினைக்காம உற்றார் உறவினர்கள், வேலை போன்றவற்றை நினைக்கக்கூடியவர்களை பாபா சொல்றாங்க. இன்னும் டிஸ்சர்வீஸ் செய்கிறார்கள், தடைகள் ஏற்படுத்துகிறார்கள், மகாராஜா மகாராணி ஆகிறார்கள் என்றால் அவர்களுக்கு தாசதாசிகள் கூட வேண்டும் என்பதையோ அறிந்துள்ளீர்கள். பாபா சொல்றாங்க, நம்ம வந்திருக்கிறோம், நம்ம முரளி கேட்குறோம், நம்ம யோகா பண்றோம். இந்த இடத்துல நாம மற்றவங்கள பார்க்கக்கூடாது. எல்லாருடைய முயற்சியும் அவரவர் என்னென்ன பதவி அடைய போறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். இதை நாம ரொம்ப நல்லா புரிஞ்சுட்டு நம்மளுடைய முழு முயற்சியில நம்ம ஈடுபடணும். அவர்களும் இங்கு இருப்பவர்களே தான் வருவார்கள். எல்லாமே படிப்பை பொறுத்ததாகும். இந்த சரீரத்தை கூட குஷியுடன் விட வேண்டும். துக்கத்தின் விஷயம் அல்ல. புருஷார்த்தத்திற்காக நேரமோ கிடைத்துள்ளது. ஞானம் ஒரு நொடியினுடையதாகும். சிவபாபாவிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கிறது என்பது புத்தியில் உள்ளது. சிறிதளவு ஞானம் கேட்டார்கள், சிவபாபாவை நினைவு செய்தார்கள் என்றாலும் கூட வர முடியும். பிரஜைகளோ நிறைய உருவாக வேண்டியுள்ளது. பாபா சொல்றாங்க, கொஞ்சம் ஞானம் கேட்டால் கூட அவங்க சொர்க்கத்துக்கு வந்துடுவாங்க. அதனால் பாபா சொல்கிறாங்க, நமது ராஜதானி சூரிய வம்சத்தினுடையது மற்றும் சந்திர வம்சத்தினுடையது. இங்கு ஸ்தாபனை ஆகிக் கொண்டிருக்கிறது. தந்தையினுடையவர் ஆன பிறகு நிந்தனை செய்கிறார்கள் என்றால் மிகுந்த சுமை ஏறுகிறது. ஒரே அடியாக பாதாளத்தில் சென்று விடுகிறார்கள். யார் வந்து தங்களை பூஜிக்கின்றார்களோ அவர்கள் எவ்வாறு பூஜிக்கத்தக்கவர் என்று கூறிக்கொள்ள முடியும் என்று பாபா புரிய வைத்திருந்தார். அனைவருக்கும் சத்கதி அளிக்கும் வல்லல், சத்கதி தாதா, நன்மை செய்பவரோ ஒரே ஒரு தந்தையாவார். மனிதர்களோ அமைதியின் பொருள் கூட புரியாமல் உள்ளார்கள். ஹடயோகம், பிராணாயாமம் ஆகியவை செய்வது, அதையே சாந்தி என்று நினைக்கிறார்கள். அதில் மிகவும் உழைப்பு ஏற்படுகிறது. ஒரு சிலருடைய மூளை கெட்டுப்போய் விடுகிறது. பிராப்தி, அதாவது பலன் எதுவும் கிடையாது. அது குறுகிய கால சாந்தி ஆகும். எப்படி சுகத்தினுடைய குறுகிய காலத்தினுடைய காக்க எச்சத்திற்கு சமம் என்று கூறுகின்றார்கள், அதே போல அந்த சாந்தி கூட காக்க எச்சத்திற்கு சமமாகும். பாபா எப்பவுமே சுகத்தை தான் அந்த காக்க எச்சத்திற்கு சமன் சொல்லுவாங்க. அதாவது இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய கொஞ்ச நேர சந்தோஷத்தை. அதே போல பாபா இன்னைக்கு முரளியில் என்ன சொல்றாருன்னா, இந்த உலகத்தில் உங்களுக்கு கொஞ்ச நேரம் இந்த ஹடயோகத்தினால பிராணாயாமம் செய்யறதுனால கிடைக்கக்கூடிய அந்த கொஞ்ச நேர சாந்தி கூட காக்க எச்சத்திற்கு சமன் சொல்றாங்க. நம்ம அந்த டீப் சைலண்ட்டை வந்து விரும்பணும். எப்படி கிடைக்கும் அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அது இருப்பதே குறுகிய காலத்திற்காக. தந்தையோ 21 பிறவிகளுக்கு உங்களுக்கு சுகம் சாந்தி இரண்டையும் அளிக்கிறார். ஒரு சிலரோ சாந்தி தாமத்தில் கடைசி வரையும் இருக்கக்கூடும். யாருக்கு இப்படி பாகம் இருக்கிறதோ அவர்கள் அந்த அளவுக்கு சுகத்தை பார்க்க முடியுமா என்ன? அங்கு கூட வரிசை கிரமமான பதவியோ இருக்குமல்லவா? தாசதாசிகள் இருப்பார்கள் என்றாலும் கூட உள்ளுக்குள் நுழைய முடியுமா என்ன? கிருஷ்ணரை கூட பார்க்க முடியாது. எல்லோருக்கும் தனித்தனியான அரண்மனைகள் இருக்கும் அல்லவா? பாபா எவ்வளோ அழகாக சத்தியுகத்தை சொல்கிறாங்க. அங்கே கூட தாசதாசிகளாக இருப்பவர்கள் கிருஷ்ணரை கூட பார்க்க முடியாத அளவுக்கு இருப்பாங்களாம். ஒரு சிலர் வந்து பரந்தாமத்திலேயே ரொம்ப கடைசியில் வரக்கூடிய ஆத்மா இருக்கும். அப்போ அந்த ஆத்மாக்கு பாபா சொல்கிறாரு, என்ன சுகத்தை வந்து அவங்க பார்த்துருக்க முடியும்? எவ்வளோ 21 பிறவிகளுக்கு சுகத்தை நான் கொடுக்குறேன், அந்த சுகத்தை எல்லாம் அவங்க பார்த்துருக்கவே முடியாது. பார்ப்பதற்கோ ஏதோ ஒரு நேரம் இருக்கக்கூடும். அதாவது அந்த வேலை செய்யக்கூடியவங்க வந்து கிருஷ்ணரை பார்ப்பதற்கு ஏதோ ஒரு நேரம் இருக்குன்னு சொல்கிறாங்க. எப்படி பாருங்கள், போப் வருகிறார் என்றால் அவரை தரிசனம் செய்வதற்காக எத்தனை பேர் செல்கிறார்கள். இது போல நிறைய பேர் வெளிப்படுவார்கள். அவர்களுடைய தாக்கம் அதிகமாக ஏற்படும். லட்சக்கணக்கான மனிதர்கள் தரிசனம் செய்வதற்காக செல்வார்கள். இங்கு சிவபாபாவிடம் தரிசனம் எப்படி ஆகும்? இதுவோ புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அல்லவா? இது எல்லாவற்றையும் விட உயர்ந்த தீர்த்தமாகும் என்பதை இப்போது உலகிற்கு எப்படி தெரிய வரும்? தில்வாலா போல ஒருவேளை அக்கம் பக்கத்தில் ஏதாவது கோயில் இருந்தாலும் அதையும் போய் பார்க்க வேண்டும், அப்படி அமைக்கப்பட்டுள்ளது என்று. அவர்களுக்கு ஞானம் அளிக்க வேண்டிய அவசியம் கூட இல்லை. அவர்கள் பின் உங்களுக்கு ஞானம் அளிக்க முற்பட்டு விடுவார்கள். இது செய்ய வேண்டும், அது செய்ய வேண்டும் என்று ஆலோசனை அளிக்கிறார்கள் அல்லவா? இவர்களுக்கு கற்றுத்தருபவர் யார் என்பதையே அறியாமல் உள்ளார்கள். ஒவ்வொருவருக்காக புரிய வைப்பதில் உழைப்பு தேவைப்படுகிறது. அது பற்றிய கதைகள் கூட உள்ளது. புலி வருகிறது, புலி வருகிறது என்று கூறிக்கொண்டிருந்தார். நீங்களும் உலக அழிவு வந்துவிட்டது போலவே கூறுகிறீர்கள். பிறகு அவர்கள் நம்புவதில்லை.
பாபா சொல்கிறாங்க புலி வருதுன்னு எப்படி கடைசி வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்களோ அது போல் இதோ விநாசம் வந்துருச்சு நம்ம கடைசி வரைக்கும் சொல்லிட்டு இருக்கோம். பாபா என்ன சொல்கிறாரு, விநாசம் எப்படி வரும், நம்மளுடைய முயற்சி பயிற்சி முழுமை அடையும் போது கண்டிப்பாக விநாசம் வரும்னு சொல்லியிருக்காங்க. அப்போது நம்ம எவ்வளோ முயற்சி பண்ண வேண்டியிருக்கு. இன்னும் 40,000 வருடங்கள் உள்ளன அப்படின்னு உலகத்தில் சொல்கிறாங்க. உலக அழிவு எங்கிருந்து வரும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அவசியம் அழிவு வரப்போகிறது. எல்லோரையும் அழைத்து செல்வார்கள். அங்கு எந்த ஒரு குப்பையும் இருக்காது. இங்கு இருக்கும் பசு மற்றும் அங்கு இருக்கும் பசுவில் கூட எவ்வளவு வித்தியாசம் இருக்கும். கிருஷ்ணர் பசுக்களை மேய்த்து கொண்டிருந்தாரா என்ன? அவரிடமோ பால் ஹெலிகாப்டரில் வந்து கொண்டிருக்கக்கூடும். இந்த குப்பை கூலம் எல்லாம் தூரத்தில் இருக்கக்கூடும். வீட்டிற்கு முன் குப்பை இருக்குமா என்ன? அங்கோ அளவற்ற சுகம் இருக்கும். அதற்காக முழுமையாக புருஷார்த்தம் செய்ய வேண்டும். எவ்வளவு நல்ல குழந்தைகள் சென்டரில் வருகிறார்கள். பாபா பார்த்து எவ்வளவு குஷி அடைகிறார். வரிசை கிரமமான முயற்சிக்கேற்ப மலர்கள் வெளிப்படுகிறார்கள். யார் தன்னை மலர் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் மலர் ஆவார்கள். டெல்லியில் கூட குழந்தைகள் இரவு பகலாக எவ்வளவு சேவை செய்கிறார்கள். ஞானம் கூட எவ்வளவு உயர்ந்ததாகும். இதற்கு முன்பு எதுவும் தெரியாமல் இருந்தீர்கள். இப்போது எவ்வளவு உழைப்பு செய்ய வேண்டியுள்ளது. பாபாவிடமோ எல்லா செய்திகளும் வருகிறது. சிலரினுடையதை கூறுகிறார்கள், ஒரு சிலரினுடையதை கூறுவதில்லை. ஏனெனில் துரோகிகள் கூட நிறைய பேர் ஆகிறார்கள். மிகவும் முதல் தரமாக இருந்தவர்கள் கூட துரோகிகள் ஆகிவிடுகிறார்கள். 3ஆம் தரமான துரோகிகள் கூட உள்ளார்கள். சிறிது ஞானம் கிடைத்ததோ இல்லையோ நாங்கள் சிவபாபா ஆகிவிட்டோம் என்று நினைக்கிறார்கள். யார் ஞானம் அளிக்கிறார் என்ற நினைப்பே இல்லை. நல்லது. பாபா சொல்கிறாங்க, நிறைய பேர் ஞானம் கேட்டோன்னா அவங்க நல்ல நாலேஜ்ஃபுல்லாக நல்ல ஞானம் சொல்லும்போது நான் தான் சிவபாபா நினைக்கிற அளவிற்கு துரோகிகளாக ஆயிடுறாங்க. இந்த ஞானம் யாருடையது? பாபா உடையது. நாம் நாலேஜ் மற்றவங்களுக்கு சொன்னால் கூட இந்த ஞானம் நம்மளுடையது கிடையாது. இது நம்மக்கிட்ட இருந்திருந்தால் நம்ம எப்போவும் முன்னேறி இருப்போம். ஆனால் இந்த ஞானத்தை பாபா கடைசியில் கொடுக்குறாரு. இந்த இடத்துல பாபா தான் ஞானத்தை புரிய வைக்கிறாரு. அந்த உணர்வோடு தான் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இந்த நாலேஜை சொல்லணும். நிறைய குழந்தைங்க இந்த ஞானத்தை நான் தான் சொல்கிறேன், நான் தான் சிவபாபா ஆகிட்டேன், அந்த மாதிரிலாம் இருக்காங்க. அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. அதனால தான் பாபா சொல்கிறாங்க, அவங்களெல்லாம் ஃபஸ்ட் கிளாஸ் துரோகிகள், 3rd கிளாஸ் துரோகிகள் இந்த மாதிரியெல்லாம் கூட இருக்காங்கன்னு பாபா சொல்கிறாரு. நல்லது. இனிமையிலும் இனிமையான வெகுகாலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளினுடைய நமஸ்தே நமஸ்தே நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம்: உலக அரசாட்சி அளிக்கக்கூடிய தந்தை மீது மிக மிக மதிப்பு வைக்க வேண்டும். தந்தையின் சேவையில் தனது வாழ்க்கையை பயனுள்ளதாக ஆக்க வேண்டும். படிப்பின் மீது முழுமையான கவனம் கொள்ள வேண்டும். 2. தந்தையிடமிருந்து கிடைக்கும் ஞானத்தின் மீது ஞான மனனம் செய்ய வேண்டும். ஒரு பொழுதும் தடையாக ஆகக்கூடாது. டிஸ்சர்வீஸ் செய்யக்கூடாது. அகங்காரத்தில் வரக்கூடாது. வரதானம்: 4 பாடங்களிலுமே தந்தையின் இதயத்திற்கு விருப்பமான மதிப்பெண்கள் பெற்றுவிடக்கூடிய இதய சிம்மாசனத்தில் அமர்பவர் ஆவீர்களாக. எந்த குழந்தைகள் 4 பாடங்களிலுமே நல்ல மதிப்பெண் பெறுகிறார்களோ, ஆரம்பம் முதல் இறுதி வரை நல்ல நல்ல நம்பரில் தேர்ச்சி பெறுகிறார்களோ அவர்களுக்குத்தான் பாஸ் வித் ஹானர் என்று கூறப்படுகிறது. இடையிடையே மதிப்பெண்கள் குறைந்து விட்டது, பிறகு மேக்கப் அதாவது சரி செய்து கொண்டு விட்டேன் என்பதல்ல. ஆனால் எல்லா பாடங்களிலும் தந்தையின் இதயத்திற்கு விருப்பமானவர்களே இதய சிம்மாசனத்தில் அமர்பவர்கள் ஆகிறார்கள். கூடவே பிராமணர்களின் உலகத்தில் அனைவருக்கும் பிரியமானவர்கள், அனைவருக்கும் சகயோகி, ஒத்துழைப்பு அளிப்பவர்கள், அனைவருடைய மதிப்பெண்ணை பெற்றவர்கள்தான் இதய சிம்மாசனத்தில் அமர்பவர்களாக மற்றும் ராஜ்ய சிம்மாசனத்தில் அமர்பவர்களாக ஆகிறார்கள். ஸ்லோகன்: யாருடைய இதயத்தில் நான் தந்தையுடையவன், தந்தை என்னுடையவர் என்ற இடையறாத கீதம் எப்பொழுதும் இசைத்து கொண்டிருக்கிறதோ அவர்களே தில் ரூபா என்ற இசைக்கருவி ஆவார்கள். ஓம் சாந்தி.